11/10/2023. இந்த நாளை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. நாமக்கல் மாவட்டம் குச்சிக்காடு மக்களை உயிர் பயத்தில் கட்டி போட்டது தோட்டத்து வீட்டில் நடந்த அந்த படு பயங்கர கொலை. தோட்டத்து வீட்டில் தனியே வசித்து வந்த வயதான தம்பதி கொடூர ஆயுதங்களால் தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் மூதாட்டி உயிர் சம்பவ இடத்திலேயே பறிபோக முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். வீட்டை சுற்றி மிளகாய் பொடி தூவப்பட்டு பீரோவில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தில் சுற்று வட்டாரத்தையே அலசி ஆராய்ந்த காவல்துறை பல தேடுதல் வேட்டைக்கு பிறகு தீயணைப்பு படைவீரர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டியவரே 2 உயிர்களை துடிக்க துடிக்க கொலை செய்த பின்னணியை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். கைது செய்யப்பட்டவர் ஜனார்தனன். நாமக்கல் மாவட்டம் குப்பச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த இவர் தீயணைப்பு படையில் காவலராக வேலை பார்த்து வந்துள்ளார். ஏற்கனவே 5 திருமணம் செய்து மனைவியை பிரிந்தவர். கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் உல்லாசத்திற்கு செலவு செய்த ஜனார்தனனுக்கு ஒரு கட்டத்தில் கடன் தொல்லை கழுத்தை நெரித்திருக்கிறது. கடன் பிரச்சனைகளை சமாளித்து தொடர்ந்து பெண்களை வேட்டையாட ஆன்லைன் சூதாட்டத்தில் இறங்கியிருக்கிறார். ஆனால் சூது கவ்வியிருக்கிறது. கையில் இருந்த பணமெல்லாம் கரைந்து போக ஜனார்தனன் எதிர்பார்த்தது போல ஆன்லைன் சூதாட்டத்தில் பணம் சம்பாதிக்க முடியவில்லை. ஏற்கனவே இருந்த கடன் நெருக்கடி இரட்டிப்பாகியுள்ளது. பணத்திற்காக பல இடங்களில் அலைந்து திரிந்த ஜனார்தனன் கடைசியாக கொள்ளையில் இறங்கியிருக்கிறார். ஆம், ஜனார்தனனின் தாய் குச்சிக்காட்டில் உள்ள சண்முகம் நல்லம்மாள் தம்பதி வசித்து வந்த தோட்டத்து வீட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். தாய் மூலம் வயதான தம்பதி குறித்த தகவல்கள் ஜனார்தனனுக்கு தெரிய வந்துள்ளது. கொள்ளையடிக்க திட்டம் போட்டு சம்பவத்தன்று இரவு முதியவர்களின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார். அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர்களை சுத்தியல் மற்றும் கடப்பாறையால் கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல பீரோவில் நகை பணம் இல்லை. இதனால் தாலிக்கொடி 2 மோதிரம் என கையில் கிடைத்த நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவி இருவருமே இறந்து விட்டதால் காவல்துறைக்கு குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நல்லம்மாளின் கையில் இருந்த கொள்ளையனின் தலைமுடி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் ஊருக்குள் வேறு ஏதும் கொள்ளை நடந்திருக்கிறதா என்று காவல்துறை கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் சில மாதங்களிலேயே ஊருக்குள் கடை ஒன்று பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடையில் இருந்தும் கொள்ளையனின் தலைமுடியும் சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2 தலைமுடியையும் ஆய்வு செய்ததில் 2ம் ஒத்துப்போயிருக்கிறது. உடனடியாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். கடைசியாக காவல்துறைக்கு கிடைத்த தடயங்கள் அனைத்தும் ஜனார்தனனின் முகவரிக்கு வழிகாட்டி இருக்கிறது. உடனே போலீசார் ஜனார்தனனை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான பெண்ணாசை கடைசியில் ஒருவரை கொலைகாரனாக மாற்றியிருக்கிறது.